மக்களவை தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. தலைநகர் டெல்லி, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஹரியானா, பீகார் உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் உருவாக்கப்பட்ட விழிப்புணர்வு மணற் சிற்பத்தை மக்கள் கண்டு ரசித்தனர். புகழ்பெற்ற மணற் சிற்ப கலைஞரான சுதர்ஷன் பட்நாயக் 500 கிலோ மாங்காய்கள் மற்றும் மணலை பயன்படுத்தி மணற் சிற்பத்தை வடிவமைத்தார். ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து கொண்டு பஞ்சாபை கட்டுப்படுத்தி வருவதாக பிரதமர் மோடி கடுமையாக சாடினார். பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பஞ்சாபை பகவந்த் மான் ஆட்சி செய்யவில்லை என்றும் அவரால் தனியாக முடிவெடுக்க கூட முடியாது என குற்றம் சாட்டினார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் தனக்கு எதிராக எவ்வித ஆதாரமும் இல்லை என்பதை பிரதமர் மோடியே ஒப்புக்கொண்டு விட்டதாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். கெஜ்ரிவால் முறைகேட்டில் கை தேர்ந்தவர் என்பதால் ஆதாரம் எதுவும் சிக்கவில்லை என பிரதமர் பேசியதை சுட்டிக்காட்டி அவர் விமர்சித்துள்ளார். வி.கே. பாண்டியனின் பிணை கைதியாக இருக்கும் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை மீட்டு தர வேண்டும் என அம்மாநில பாஜகவினர் டிஜிபியிடம் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பான கடிதத்தில் நவீன் பட்நாயக்கை டிஜிபியும் தலைமை செயலாளரும் தொடர்பு கொள்ள முடிகிறதா என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்ட 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மாநிலம் முழுவதும் கோடை வெயில் கடுமையாக சுட்டெரிக்கும் நிலையில் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்ட மேலும் 59 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கேரளாவில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் இடி மின்னல் தாக்கியது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் கடந்த ஒரு வாரத்திற்குள் 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் கனமழையால் 15 வீடுகள் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமான நிலையில் மழை தொடரும் என ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இவ்விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கோரிய கேரள அரசுக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அத்தோடு கும்பகர்ண தூக்கத்திலிருந்து எழுந்து இந்த விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியுள்ளார். உரிய அனுமதி பெறாமல் சிலந்தி ஆற்றில் மேற்கொள்ளப்படும் தடுப்பணை கட்டுமான பணிகளை நிறுத்த கேரள அரசிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. நீரை தடுத்து உள்ளூர் மக்களுக்கு தேவையான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான கலிங்குதான் அமைக்கப்பட்டு வருவதாக கேரள அரசு தெரிவித்த நிலையில் எந்த கட்டுமான பணி மேற்கொள்வதாக இருந்தாலும் உரிய அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. குறிப்பிட்ட நாளில் பள்ளிகளை துவங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று காலை கிழக்கு மத்திய வங்கக்கடலில் புயலாக வலுப்பெறலாம் என்றும் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக வலுவடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் மறைவால் ஏற்பட்ட வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு இந்துத்துவா கொள்கைகளில் இருந்து அதிமுக விலகிவிட்டதால் அதை நிரப்ப பாஜகவுக்கு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தனித்து போட்டியிட்டு பாஜக அதிக வாக்குகள் பெற்றால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விடுத்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தனிப்பட்ட முறையில் பாஜக பெற்ற வாக்குகள் எங்களை தாண்டி இருந்தால் கட்சியை கலைத்து விடுவதாக பஞ்சாப் மாநிலம் இந்தியா பாகிஸ்தான் எல்லை அருகே ஆளில்லா உளவு விமானம் மீட்கப்பட்டுள்ளது. எல்லை பாதுகாப்பு படையினர் மற்றும் பஞ்சாப் மாநில போலீசார் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் ட்ரோன் கண்டறியப்பட்டு அது சீனாவில் தயாரிக்கப்பட்டது என உறுதிப்படுத்தப்பட்டது.
மத்திய பிரதேச மாநிலத்தில் கடும் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் மின்மாற்றிகளை குளிர்விக்கும் பணியில் மின்சார வாரியம் ஈடுபட்டுள்ளது. வெப்பத்தால் மின்மாற்றியில் பழுது ஏற்பட வாய்ப்பிருப்பதால் மின்விசிறி மற்றும் ஏர் கூலர்களை வைத்து மின்மாற்றிகள் குளிர்விக்கப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலம் டம்டம் மக்களவை தொகுதியின் பாஜக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பிரமுகரும் நடிகருமான மிதுன் சக்கரவர்த்தி ரோட் ஷோ நடத்தி பிரச்சாரம் செய்தார். அவரை காண திரளானோர் வந்திருந்த நிலையில் அவர் பேசியதை அனைவரும் தங்களது செல்போனில் படம் பிடித்துக் கொண்டனர். பிரதமர் மோடியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்து மனு அளித்தனர். தமிழகம், ஒடிசா மாநிலங்களுக்கிடையே வன்முறையை தூண்டும் வகையில் மோடி பேசி வருவதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினர். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக அவர் இறந்து கிடந்த தோட்டத்தில் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி ஆய்வு மேற்கொண்டார். ஏடிஎஸ்பி சங்கர், இன்ஸ்பெக்டர் உலகராணி உள்ளிட்ட சிபிசிஐடி போலீசார் கரைசுத்து புதூர் பகுதியில் 2வது நாளாக விசாரணை நடத்தினர். தமிழ்நாட்டு மக்கள் படிப்பதில் சிறந்தவர்களே தவிர கொள்ளையடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள தொழில் முதலீடுகள்தான் கொள்ளையடிக்கப்பட்டு குஜராத்துக்கு சென்றிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஈரோடு மாநகர் பேருந்து நிலையம் அருகே உள்ள மேட்டூர் சாலை மற்றும் ஒரு வழி பாதை சாலை ஆகிய இடங்களில் போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது மேட்டூர் சாலையில் கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லாத பகுதியில் விதியை மீறி வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை நிறுத்தி போலீசார் அபராதம் விதித்தனர். இயக்குனர் ப. ரஞ்சித் சாதிய மோதலை தூண்ட நினைப்பதாக கூறி ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளி என்பவர் தீபக் ராஜா கொலை தொடர்பாக ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையத்தின் பதிவு சாதிய மோதலை தூண்டும் வகையில் இருப்பதாக தெரிவித்தார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கேடன்ஸ் தனியார் மருத்துவமனையில் கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை அறிந்து கூறியதாக எழுந்த புகாரில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் சீல் வைத்தனர். ஆய்வின் போது மகப்பேறு மருத்துவர் இல்லாமலேயே கருத்தடை அறுவை சிகிச்சை செய்வது தெரிய வந்தது. டெண்டரில் உள்ள சில குளறுபடிகளால் தான் சில இடங்களில் மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதாக இந்திய மருந்து தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் ஜெயசீலன் கூறினார். ஃபார்மேக்ஸ் சவுத் 2024 என்கிற மருந்து மாத்திரைகள் கண்காட்சியில் பேட்டியளித்த அவர் அரசு கொள்முதல் செய்ய போதுமான மருந்துகள் தங்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கான சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செல்போன்களை எவ்வாறு பயன்படுத்துவது, ஆன்லைன் பரிவர்த்தனையில் எந்த மாதிரியான தகவல்களை பகிரலாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து தொடர்ந்து உபரிநீர் திறந்துவிடப்படுவதால் திற்பரப்பு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக 6வது நாளாக திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர் நீச்சல் குளத்தை மூழ்கடித்தபடி செல்கிறது. கனமழையால் கோவை சித்திரைச்சாவடி அணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் குளித்து மகிழும் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. குறிப்பாக மாநகர் பகுதிகளில் லேசான சாரல் மழையும், தமிழ்ச்சாலை, வஉசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் உருவானதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரத்தில் அரசு பள்ளிகளுக்கு விலையில்லா புத்தகங்கள் அனுப்பும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ள நிலையில் பள்ளிகளுக்கு புத்தகங்களை அனுப்பும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் ஒரு திருடன் செயின் பறிப்பில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. சேலையூர் பகுதியில் நடந்து சென்ற நித்ய சுபா என்ற பெண்ணிடம் 5 சவரன் தாலிச் சங்கிலியை பறித்துச் சென்ற அதே நபர்தான் வேறொரு பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது.
சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக இளம் பெண் 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து தானும் தற்கொலை செய்து கொண்டார். அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த கணவன் கோகுலுடன் ஏற்பட்ட தகராறில் மனைவி ஷில்பா குழந்தைகளுடன் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியில் காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியினர் பாதுகாப்பு கேட்டு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். பத்தி கவுண்டனூரைச் சேர்ந்த பாலாஜி அதே பகுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்ததால் பெண் வீட்டார் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. கோவை புளியக்குளம் பகுதியில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை விரைந்து சரி செய்த போக்குவரத்து போலீசாரின் செயல் வாகன ஓட்டிகளிடத்தில் பாராட்டை பெற்றது. அவ்வழியாக சென்ற ரெடிமிக்ஸ் கான்கிரீட் வாகனத்திலிருந்து சிமெண்ட் கலவையை பெற்று ரேஸ்கோ சாலை போக்குவரத்து போலீசார் சாலையை சரி செய்தனர். சேலம் விமான நிலைய விரிவாக்க பணிக்கு ஓமலூர் அருகே நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தாங்கள் நிலங்களை கொடுத்தால் ஏக்கருக்கு 2 கோடி ரூபாய் அல்லது கையகப்படுத்தும் நிலத்துக்கு ஈடான மாற்று நிலம் தர வேண்டும் என்று தெரிவித்தனர். திருப்பூரில் பனியன் கம்பெனி பூட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 30 தையல் மெஷின்களை எடுத்து விற்றதாக பாஜக ஐடி விங் நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். முருகேசன் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் பனியன் கம்பெனி நடத்தி வந்த சுந்தரமூர்த்தி என்பவர் வாடகை கொடுக்காததால் பூட்டை உடைத்ததாக தெரிகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் திடீரென ஏற்பட்ட பனிமூட்டத்தை ரசித்தபடி ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி துவங்கியுள்ள நிலையில் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. திருப்பூர் உடுமலை அருகே தமிழகம் கேரளா எல்லை பகுதிகளில் உள்ள சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரளா அரசு தடுப்பணை கட்டும் இடத்தினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சிக்கு தமிழக விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்பது மற்றும் கப்பலில் ஏற்படும் தீ விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு கொண்டு வருவது உள்ளிட்ட ஒத்திகை நிகழ்ச்சிகளை தூத்துக்குடியில் உள்ள வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் கடலோர காவல் படையினர் நடத்தினர். இதனை இந்திய கடலோர காவல் படை டிஐஜி சௌஹான் பார்வையிட்டார். சென்னை அடுத்த ஆவடி அருகே பூப்புனித நீராட்டு விழாவிற்காக தாய்மாமன் மாட்டு வண்டியில் சீர்வரிசை எடுத்துச் சென்று அசத்தியுள்ளார். ஆலந்தூரைச் சேர்ந்த கலைவாணன் அபிராமியின் மகள் ஹர்ஷிகாவிற்கு அவரது தாய்மாமன் அபிலாஷன் நகைகள், புத்தாடைகள், பழங்கள், இனிப்புகள் உள்ளிட்டவற்றை மாட்டு வண்டியில் வைத்து பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க கொண்டு சென்றார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடம் பிடித்ததற்கு கண்டனம் தெரிவித்து பேப்பரில் ஆணி அடித்து செய்து நூதன போராட்டம் நடைபெற்றது. செய்யாறில் உள்ள மாவட்ட கல்வி அலுவலகம் முன்பு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அருப்புக்கோட்டையில் வங்கியிலிருந்து பணம் எடுத்து வந்தவரிடம் 5,50,000 ரூபாயை திருடி சென்றவனை போலீசார் கைது செய்தனர். கணேசன் என்பவர் வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து பைக்கின் பெட்ரோல் டேங்க் கவரில் வைத்துவிட்டு சென்றபோது பைக்கில் பின்தொடர்ந்து வந்த இருவர் திருடிச் சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள விசைப்படகுகளை 11 பேர் கொண்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். விசைப்படகு உரிமையாளர்களிடம் படகுகளின் பதிவுச் சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம் மற்றும் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் பாஸ் புத்தகம் ஆகியவற்றை அதிகாரிகள் சரிபார்த்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் லட்சுமி அம்மாள் நினைவு கோப்பை 13வது அகில இந்திய ஹாக்கி போட்டி தொடங்கியது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்துள்ள 16 அணிகள் விளையாடுகின்றன. முதல் நாள் லீக் போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 1-0 என்ற கோல் கணக்கில் போபால் அணியை வென்றது. வேலூர் காகிதப்பட்டறை பகுதியில் உள்ள அரசு சிறார் பாதுகாப்பு இல்லத்திலிருந்து சுவர் ஏறி குதித்து தப்பியோடிய 2 சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த சம்பத், கோவையைச் சேர்ந்த ஹரி விக்னேஷ் ஆகிய 2 சிறார்கள் பாதுகாப்பு இல்லத்தின் சுவர் ஏறி குதித்து தப்பி ஓடினர். சென்னையில் நடைபெற்ற ஐபிஎல்லின் குவாலிஃபயர் 2 போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸை 36 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி 20 ஓவரில் 175 ரன் எடுத்தது. இதனை அடுத்து ஆடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவரில் 139 ரன் மட்டுமே எடுத்தது.
குவாலிஃபயர் 2 போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் IPLஇன் இறுதிப் போட்டிக்கு இரண்டாவது அணியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தகுதி பெற்றது. இதன் மூலம் நாளை சென்னையில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை ஹைதராபாத் அணி எதிர்கொள்கிறது. மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற மகள் சாராவின் புகைப்படம் மற்றும் வீடியோவை வெளியிட்டு சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது எக்ஸ் பதிவில் தங்கள் மகள் பொது சுகாதார ஊட்டச்சத்து மருத்துவ பிரிவில் முதுநிலை படிப்பை முடித்திருப்பதால் மகிழ்ச்சியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு என்றாலே அதன் ரசிகர்கள் தான் என்றும் அவர்களை தாண்டி தம்மால் எதையும் யோசிக்க முடியவில்லை என தினேஷ் கார்த்திக் உருக்கமாக பேசியுள்ளார். மேலும் இவர்களால் தான் 2022 உலகக்கோப்பை அணியில் தாம் இடம்பெற்றதாகவும் அதை ஒருபோதும் தாம் மறக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். ஜூன் மாதம் தொடங்க உள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய வீரர் தினேஷ் கார்த்திக் வர்ணனை செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPLஇல் இருந்து அவர் ஓய்வை அறிவித்த நிலையில் தற்போது வர்ணனையாளராக தினேஷ் கார்த்திக் செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணி பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்காதது ஏன் என ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் ஜஸ்டின் லாங்கர் தெரிவித்துள்ளார். IPL அணியில் இருப்பதை விட 1000 மடங்கு அதிக அரசியலையும் அழுத்தத்தையும் சந்திக்க நேரிடும் என KL ராகுல் தம்மிடம் கூறியதால் தாம் விண்ணப்பிக்கவில்லை என கூறினார். இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக்கின் காதல் மனைவி நடாஷா ஸ்டான்கோவித் தனது பெயரில் இருந்த பாண்டியாவை நீக்கியுள்ளார். இன்ஸ்டா பயோவிலிருந்து பாண்டியா பெயர் நீக்கப்பட்டிருப்பதை அடுத்து இருவரும் பிரிந்துவிட்டார்களோ என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட உலக அளவில் அதிக மதிப்புள்ள கால்பந்து அணிகள் பட்டியலில் ரியல் மேட்ரிட் கிளப் முதலிடம் பிடித்துள்ளது. இந்த அணியின் மதிப்பு சுமார் 58,858 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை தொடருக்கான தூதராக பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ஷாஹித் அஃப்ரிடியை ICC அறிவித்துள்ளது. இந்த வரிசையில் T20 உலகக்கோப்பை தொடரின் தூதராக இந்தியாவின் யுவராஜ் சிங், வெஸ்ட் இண்டீஸ் கிறிஸ் கெயில், ஜமைக்கா வீரர் உசைன் போல்ட் ஆகியோர் முன்பே அறிவிக்கப்பட்டனர். 27 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் பிரபுதேவா மற்றும் நடிகை கஜோல் இருவரும் புதிய படம் ஒன்றில் மீண்டும் இணைய உள்ளனர். தெலுங்கு இயக்குனர் சரண் தேஜ் இப்படத்தை இயக்குகிறார். முன்னதாக கஜோலும் பிரபுதேவாவும் 1997ஆம் ஆண்டு வெளியான மின்சார கனவு படத்தில் இணைந்து நடித்தனர். புஷ்பா 2வில் நடிகை திருப்தி டிம்ரி சிறப்பு தோற்றத்தில் பாடல் ஒன்றிற்கு நடனமாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புஷ்பா படத்தின் முதல் பாகத்தில் ஊ சொல்றியா பாடலுக்காக சமந்தா சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். இப்போது இரண்டாம் பாகத்தில் திருப்தி டிம்ரி சிறப்பு தோற்றத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் விழாவில் நாச்சியார் திருக்கோலத்தில் தங்க பல்லக்கில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூர் கிராமத்தில் உள்ள புனித அந்தோணியார் ஆலய தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களுக்கு முன்பாக பெண்கள் கோலாட்டமாடி அசத்தினர். மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. திருப்பூரில் உள்ள வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகாசி விசாக தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். திருத்தேரில் முத்தங்கிராஜ அலங்காரத்தில் பெருமாள் சுவாமி எழுந்தருளி காட்சியளித்தார். திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் தெப்ப உற்சவத்தின் நிறைவு நாளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெப்பத்தில் உலா வந்த உற்சவரையும் தாயாரையும் மக்கள் மனமுருகி வேண்டி வழிபட்டனர். கமலாலய குளத்தில் தெப்பம் உலா வருவதைக் காண ஏராளமான பக்தர்கள் படித்துறையில் காத்திருந்து தரிசித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் VIP தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் எந்தவித பரிந்துரை கடிதங்களும் ஏற்கப்பட மாட்டாது எனவும் திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் கேரளாவைச் சேர்ந்த பெண் பக்தர்கள் பாரம்பரிய உடையில் உடுக்கை அடித்து கிரிவலம் சென்றனர். மலையாள மொழியில் முருகன் பாடலை பாடியபடி கிரிவலம் சென்று முருகனை வழிபட்டனர்.
அல்ட்ரா பிரீமியம் லுக் மட்டுமல்லாமல் 3D கர்வ்டு டிஸ்ப்ளே, ஸ்பீட் எடிஷன் சிப்செட், சாம்சங் சென்சாருடன் டெலிபோட்டோ கேமரா என அசத்தல் அம்சங்களுடன் Oppo Reno 12 Pro களமிறங்கியுள்ளது. 3 கலர் ஆப்ஷன்களில் கிடைக்கும் இந்த செல்போன் மே 31ஆம் தேதி முதல் விற்பனைக்கு வருகிறது. ஜூலை 10ஆம் தேதி பாரிஸில் நடக்கும் கேலக்ஸி அன்பேக்ட் நிகழ்வில் கேலக்ஸி Z Fold 6 மற்றும் கேலக்ஸி Z Flip 6 மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளன. இந்த 2 ஸ்மார்ட் போன்களும் Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் கொண்டுள்ளன. இவை இரண்டும் குறைந்த விலையில் அறிமுகம் செய்யப்படும் என கூறப்படுகிறது.